அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக எப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஏன் பார்த்து வருகிறோம்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலதான் வரும் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை, எடுத்துக்காட்டுக்கு இந்த வருஷம் வாக்கு தத்தத்தின் முதல் ஆசீர்வாதமே என்னது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்துல. அப்போ அதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் இந்த வருஷம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்மளோட வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் அதுக்கடுத்த சத்தியத்தை நம்ம திரும்ப 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 கேட்கிறோமோ, கேட்க கேட்க அதுக்குரிய விசுவாசம் உள்ளத்துல வருது. அந்த விசுவாசம் வந்த உடனே பாருங்க, இப்போ கர்த்தரால் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தப்படுகிற அது ஒரு அனுபவம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறது? உண்டாகிறது பாருங்க. இப்போ வாசிக்க கேட்போம். ரோமர் 8 அதிகாரம் 14வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாசிக்க கேட்ட 2 வசனங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி தேவன், நம்முடைய தகப்பனா இருக்கிற நம்முடைய தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா பாருங்க, அவர் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவி மனுஷன்லே அவர் வாசமா இருக்கிறார், நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். வாசமா இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரா, நம்முடைய ஆவியுடனே கூட அவர் என்ன செய்கிறாரா? சாட்சி கொடுக்கிறாரா. அதாவது தேவனுடைய வழி நடத்துதலை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஆவி மனுஷன்லே நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறாரா. கொடுத்து இப்படியாக நம்முடைய இருதயத்துல அவர் இருந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரா? வழி நடத்துகிறவரா என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்துல என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்த்தோம். அது என்னவென்றால், தேவன் நம்மை வழி நடத்துகிற வழிமுறைகள் என்னவென்றால், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்ற காரியத்தை பார்த்தோம். நம்ம பார்த்த எப்படி கர்த்தர் நம்மை தரிசனத்தின் மூலமாக வழி நடத்துகிறார். அடுத்தது இரவிலே தூங்கும்போது சொப்பனத்தின் மூலமாக வழி நடத்துகிறார். அல்லது சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கூட நம்மை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறவரா என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனா நம்ம பார்த்த ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், இந்த இப்படிப்பட்ட வழி நடத்துதல், தரிசனம், சொப்பனம், தேவதூதன் மூலமாக வழி நடத்தப்படுறது, இப்படிப்பட்ட வழி நடத்துதல் பாருங்க, நாம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். வருஷத்தின் பாருங்க, ஒரு சில ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, அல்லது ஒரு தேவதூதன் அனுப்பி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நாம கடந்த வாரத்தின் முடிவில் நம்ம பார்க்க ஆரம்பித்த ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அன்றாட வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? வருஷத்துல 365 நாள் இருக்குது. 365 நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் டெய்லி தரிசனத்தை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து, அல்லது தேவதூதன் அனுப்பிலாம் நம்மளை என்ன செய்யறதில்ல? வழி நடத்துறது இல்லை. அப்படி வழி நடத்தினா நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் என்ன செய்யும்? இருக்கும் பாருங்க. ஆனா
அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி நடத்துறாரு, அதை தான் இயேசு இங்கே நமக்கு பாருங்க, ஆண்டவர் நமக்கு இங்கே இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எப்படி நடத்துகிறாரா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே அவர் என்ன செய்கிறார், சாட்சி கொடுத்து இப்படியாக நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு நாளும், வருஷத்தின் ஒவ்வொரு நாளும், ஒரு நாளின் ஒவ்வொரு மணி நேரமும் பாருங்க, நம்ம நமக்கு வழிநடத்தல் தேவை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளை செய்யும் போது அந்தந்த வேலையில பாருங்க நமக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் தேவை. அப்போ இப்படிப்பட்ட வழிநடத்தல் எப்படி வருது, அது தேவன் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு காரியத்துக்கும் சொப்பனத்தை காட்டி அல்லது தரிசனத்தை காட்டி நம்மளை வழி நடத்துறது இல்லை. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார், சாட்சி கொடுத்துதான் ஒவ்வொரு நேரமும் நம்மை வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரமும் நம்மை வழி நடத்துகிறார். இதுதான் அன்றாட வாழ்க்கையில தேவன் நம்மை வழி நடத்துகிற வழிமுறையாக என்ன செய்கிறது இருக்குது பாருங்க. இது சில நேரம் சில பேருக்கு ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க. இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவத்துக்கு போகும் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல எலியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த சத்தியத்தை அவருக்கு கற்றுத் தருகிறார். 1 ராஜாக்கள் நாம் இப்பொழுது 19ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அதில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்த வசனம், பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எலியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அனுபவத்தை அவருக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பாருங்க, இந்த வசனங்களுடைய பின்னணி என்னவென்றால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இஸ்ரேல் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை எலியா தீர்க்கதரிசியின் மூலமா என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். ஒரே நாள்ல தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார்கள், திரும்புகிறார்கள். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் எப்படி கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அவர் என்ன செய்கிறார், நிரூபித்து காட்டுகிறார். எப்படி பாகால் மெய்யான தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம். நம்மை உண்டாக்கின, வானத்தை பூமியை உண்டாக்கின நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே மெய்யான தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டி, கர்த்தர் எலியா கூப்பிட்ட போது அக்னியினால் பதிலளித்ததை அங்கே கூடியிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கண்டு எல்லாரும் ஒரே நாள்ல வாயினால் அறிக்கை செய்தார்கள், கர்த்தரே தெய்வம், பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தர் தான் தெய்வம்னு என்ன செய்யறாங்க, அறிக்கை பண்றாங்க. இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் அன்றைக்கு பாருங்க. அந்த 18ஆம் அதிகாரத்தில் எலியாவின் மூலம் பாருங்க இஸ்ரேல் ராஜ்யத்துல என்ன செய்கிறது, வருகிறது. இப்போ அந்த 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த கர்த்தர் அக்னியினால் பதிலளித்த பிறகு எலியா எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போடும்படி கட்டளை எடுக்கிறான். பாருங்க, எல்லாரும் கொண்டு போடப்படுகிறார்கள். இப்படி பாருங்க, அங்க ஒரு தேசத்துல ஒரு சுத்திகரிப்பு வருகிறது. இதை பார்த்த எசபேல்
ஆகாப் ராஜாவினோட மனைவி. இவள் தான் இந்த தேசத்துக்குள்ளே பாருங்க, இஸ்ரேல் ராஜ்யத்துக்குள்ள அந்த பாகால் வணக்கத்தை என்ன செய்கிறாள், கொண்டு வருகிறாள். அப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் மரித்து போனதை பார்த்து, கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்தப்பட்டதை பார்த்து அவளுக்குள்ளே எலியாவின் மேல் என்ன செய்கிறது, கோபம் வருது. வந்து எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு. உடனே எசபேல் தன்னை கொன்று போட்டு விடுவாளா என்ற பயம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எலியா தன்னோட உயிருக்கு பயந்து என்ன செய்கிறார், ஓடுகிறார். ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு கெபியில போய் என்ன செய்யறாரு, உட்கார்றாரு. அந்த வேலையில தான் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு என்ன செய்கிறது, உண்டாகும் போது அங்கே எலியாவுக்கு ஒரு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அங்கே என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. என்னவென்றால் பாருங்க, கர்த்தர் பாருங்க இப்போ எலியாவை என்ன செய்கிறாரு, கெபிக்கு வெளியே வந்து நிற்க சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரோடு என்ன செய்கிறார், பேசும்படியாக இப்போ அவருக்கு முன்னே கடந்து போகும்போது ஒரு ஒரு அனுபவம் அங்கே வருகிறது. என்னன்னா, ஒரு பெருங்காற்று அங்கே என்ன செய்கிறது, அடிக்குது. பெருங்காற்று, அதாவது எப்படிப்பட்ட பெருங்காற்றுன்னா பர்வதங்களையும் மற்றும் கண்மலையை கூட உடைக்கத்தக்க ஒரு பெருங்காற்று அங்கே என்ன செய்து அடிக்குது. அடிச்ச உடனே பாருங்க, இப்ப நம்ம என்ன நினைப்போம், அப்படிப்பட்ட பெருங்காற்று அடிச்சுன்னா ஆமா அதுலதான் கர்த்தர் இருப்பாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அந்த பெருங்காற்றிலே என்னதான் இருக்கவில்லையா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய நாட்கள்ல இப்படி சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பொதுவாக நாம் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகும்போது இன்றைக்கு உள்ள மனநிலைமை, கர்த்தர் எப்போ இருக்கிறார், கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்போ ஜனங்கள் நம்புகிறார்கள் என்றால், திடீர்னு கரகோஷமா மியூசிக்கை, கீபோர்டு, ட்ரம் எல்லாம் வேகமாக அடிச்சு ஜனங்கள் எல்லாம் ஒரே சத்தமா வேகமாக கைத்தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிச்சாதான் உடனே பிரசங்கியார் சொல்லுவார், இப்போ கர்த்தர் இங்க என்ன செய்து விட்டார், இறங்கி விட்டார், கர்த்தர் நம் நடுவில் வந்து விட்டார் அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய கூட்டத்துல எந்த ஒரு சத்தமும் இல்லை, ஜனங்கள் ஒரு கையும் தட்டல, ஜனங்கள் அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஆவியானவரே இல்லை போல, அப்படிதான் ஜனங்கள் பொதுவாக என்ன செய்வாங்க நினைப்பாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமா சொல்றாரு, பெருங்காற்று போல அடிச்சாதான் கர்த்தர் அங்க இருப்பாருன்னு நினைக்காது. அப்படிலாம் இல்லை. இங்கே எலியாவுக்கு முன்பாக கண்மனைகளை உடைக்கத்தக்கதான பெருங்காற்று அடிக்குது. ஆனா கர்த்தர் அந்த அந்த காற்றுல என்னது இல்லை. அடுத்தது பாருங்க, பெரிய பூமி எதிர்ச்சி என்ன செய்கிறது, உண்டாகிறது. பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி இருக்கு வருது. அங்கேயும் அதுலயும் கர்த்தர் என்னது இல்லையா, பூமி எதிர்ச்சிலையும் கர்த்தர் என்னது இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய அதாவது பூமி எதிர்ச்சி வர்ற மாதிரி பெரிய ஒரு கூட்டத்துல சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணாதான் என்னது கர்த்தர் அங்க வருகிறாரா அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் என்ன செய்து விட்டது, விழுந்து விட்டது பாருங்க. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில இடங்கள்லாம் பெரிய ஸ்டேஜை போட்டு பெரிய பெரிய லைட்டை வச்சு புகையெல்லாம் போட்டு இப்படிலாம் போட்டாதான் ஆவியானவர் அங்கே வர்றாரு, அதனால இப்படிலாம் போடணும்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க அப்படிதான் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள். ஆனா இங்க கர்த்தர் வேதம் சொல்லுது, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் என்னது இருக்கவில்லை. அடுத்தது பாருங்க, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் என்னதான் கர்த்தர் இருக்கவில்லை. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரத்துலதான் கர்த்தர் அக்கினியில எலியாவுக்கு என்ன செய்தார், பதிலளித்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, முந்தின அதிகாரத்துல அக்கினியில பதில் அளிச்ச உடனே எலியா நினைச்சிருப்பாரு, பொதுவா பாருங்க எனக்குமே ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு நாள் ஒரு கூட்டத்துல நடந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா கூட்டத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் அங்க செயல்பட்டாதான் அங்க கர்த்தர் என்ன செய்கிறார், செயல்படுகிறார் அப்படிங்கிற எண்ணம்
எல்லாம் இன்னைக்கு என்ன செய்து இருக்குது பாருங்க. அப்போ முந்தின அதிகாரத்துல அக்கினியில கர்த்தர் வெளிப்பட்டார். இப்போ இந்த இடத்துல 19ஆம் அதிகாரத்துல இங்க பாருங்க, இங்க கர்த்தர் எலியா முன்பாக கடந்து போகிறார். அங்கே அக்கினி உண்டாது. ஆனா அந்த அக்கினியில கர்த்தர் என்னது இல்லை. ஆனா கடைசியில என்னது பாருங்க, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா என்ன செய்தார் கேட்டபோது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பூமி அதிர்ச்சியில் இல்லை, பெரிய பர்வதங்களை உடைக்கத்தக்க பெருங்காற்றிலையும் இல்லை, அக்னியிலையும் இல்லை. கடைசியாக கர்த்தர் எலியாவுக்கு எதில் வெளிப்படுறாரு பாருங்க, மெல்லிய சத்தத்துல தான் கர்த்தர் எலியாவுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார். அதாவது இங்க எலியாவுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடத்தை கர்த்தர் இங்க என்ன செய்யறார், கற்றுத்தருகிறார். பாத்தீங்கன்னா எலியாவினோட ஊழியத்துல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம எலியாவினுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். என்னோட ஊழியத்தின் ஆரம்பத்துல இருந்தே ஆச்சரியமான காரியங்கள் தான் நடக்குது பாருங்க. எலியா மூலமா ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல மழை பெய்யாது, என்னோட 3.5 ஆண்டு காலங்கள் பெய்யாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல ஆயிற்று. 3.5 ஆண்டு காலங்கள் தேசத்துல மழைங்க. அடுத்தது எல்லாரும் மழை இல்லாம கஷ்டப்படும் போது கர்த்தர் இவரை பாருங்க ஒரு கேரிட் ஆற்றண்டையில போய் இருக்கும்படி சொல்றாரு. அங்கே காகங்கள் வந்து இவரை என்ன செய்யுது, காலையிலையும் மாலையிலையும் இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது. இப்படி ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை பார்க்கிறாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல ஒரு விதவி இருக்காங்க. அந்த விதவியை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன்னு கர்த்தர் எலியாவிட்ட சொல்றாரு. ஆனா அந்த விதவியினோட வீட்டுல ஒரு கலசம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் பாத்திரத்துல இருக்குது. அது ஒரு நேர சாப்பாட்டுக்கு தான் போதுமானது. ஆனா கர்த்தர் எலியாவின் மூலமாக வார்த்தையை பேசி அந்த மழை பெய்யாமல் இருந்த அந்த காலம், முழு காலமும் பாருங்க, பாத்திரத்தில் உள்ள மாவும் குறையல, எண்ணெயும் என்ன செய்யல, குறையல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த விதவியினுடைய மகன் இறந்து போறான். கர்த்தர் அந்த மகனை திரும்ப எலியாவை கொண்டு திரும்பவும் உயிர் பெற செய்கிறார். இப்படி அதுக்கப்புறம் 18ஆம் அதிகாரம் வந்தா கர்த்தர் அக்னியிலே பதிலளித்து பயங்கரமான தேசத்துல எழுப்புது. அப்போ எலியா பாருங்க, அவரோட வாழ்க்கையின் தொடக்க நாட்கள்ல இருந்தே ரொம்ப ஆச்சரியமான அற்புதங்களை அவர் என்ன செய்து அவர் பார்த்தவர். அப்போ ஆச்சரியமான அற்புதங்களை பார்த்ததுனால நான் நினைக்கிறேன் இவருடைய எண்ணம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் பெரிய அக்னியில பதிலளிச்சா அல்லது பெரிய ஒரு காற்று மாதிரி அடிச்சு பதிலளித்தாதான் அங்க கர்த்தர் என்ன செய்கிறார், இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இவர் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் பாருங்க, எப்பவும் கர்த்தரை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலேயே இவர் பார்த்து 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 பழகி எப்பவும் கர்த்தர் தனக்கு அக்னியிலும் பெரிய பெரிய அதிசயத்திலையும் தனக்கு பதிலளிக்கணும்னே அப்படியே தன்னோட வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இது பண்ணிட்டனால இப்ப பாருங்க, எசபேல் இவரை கொன்றுவேன் அப்படின்னு பாருங்க இவரை மிரட்டினவுடன் இப்ப அந்த இடத்துல கர்த்தர் இவர்கிட்ட பாருங்க, இவர் நான் நினைக்கிறேன் மறுபடியும் கர்த்தர் ஏதாவது ஒரு தூதனை அனுப்பி எசபேலை வெட்டி போட்டிருக்கணும் அப்படின்னு, அப்படி ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தான் கர்த்தர் செயல்படணும் அப்படின்னு இவர் எதிர்பார்த்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் பாருங்க, இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால்தான் கர்த்தர் இவருக்கு கற்றுத்தருகிறாரு. எப்பவுமே பெருங்காற்று, அக்கினி, பூமி எதிர்ச்சி போன்ற பெரிய ஏதோ ஒரு வெளியில நடக்கிற ஒரு பெரிய காரியத்தின் நடுவுல தான் நான் செயல்படுகிறவரா இருக்கிறேன், அதுல தான் நான் இருக்கேன்னு நினைக்காத. உன்னுடைய பாருங்க, இந்த 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் எசபேலுடைய மிரட்டுதலை கேட்டு ஓடி போய் ஒரு சூற செடிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நினைச்சுக்கிறார், புலம்புகிறார், ஒரே புலம்பல். அப்போ வாழ்க்கையின் ரொம்ப ஒரு கீழான கட்டத்துக்கு அவர் நினைச்சிட்டாரு, போயிட்டார். 18ஆம் அதிகாரத்துல உச்சகட்டத்துல இருந்த எலியாவினோட வாழ்க்கை இங்க 19ஆம் அதிகாரத்துல இருக்கிறதே கீழான நிலைக்கு போயிட்டு,
கீழான நிலைக்கு போனோடனே நான் நினைக்கிறேன், இவர் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு பத்தியா, கர்த்தர் நம்ம கூட இருந்த மாதிரியே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எலியாவுக்கு என்ன செய்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத்தராரு. எப்பவும் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய அதிசயம் நடந்தாதான், அக்கினியில நான் அவனை பதிலளிச்சாதான் நான் அங்க இருக்கிறேன்னு நினைக்காத. இப்படி உன் வாழ்க்கைக்கு நீ பயந்து ஓடிக்கொண்டு இப்படி எல்லா நம்பிக்கையும் இழந்து நீ என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்க அந்த வேளையிலையும் நான் உன் கூட தான் என்ன செய்யறேன், இருக்கிறேன். ஒருவேளை பெரிய ஆச்சரியமான காரியத்தை உன்னை சுற்றி நீ பார்க்காமல் இருக்கலாம், ஆனா உன்னுடைய வாழ்வின் சாதாரண நிலைமையிலும் நான் உன்னோடு கூட மெல்லிய சத்தத்தின் மூலம் எப்பொழுதும் உன்னிடத்துல பேசி உன்னை வழி நடத்துகிற நல்ல கர்த்தராக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இங்கே பாருங்க எலியாவுக்கு என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அப்போ பாருங்க நாமும் கூட வாழ்க்கையில டெய்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு தரிசனத்தை தரணும், சொப்பனத்தின் மூலமா பேசணும், ஏதாவது ஒரு தூதன் அனுப்பி பேசணும், அல்லது ஏதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்து அதன் மூலமா தான் பேசணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்வின் பயணத்துல அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார். பாருங்க, கண்டிப்பா அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, நான் என்னோட வாழ்க்கையிலலாம் நிறைய பாருங்க கர்த்தர் அற்புதங்களை செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் வாழ்க்கையில வரும்போதும், நான் ஒவ்வொரு சவாலை எதிர்கொள்ளும் போதும், கடந்த காலத்துல ஏதோ ஒரு காலகட்டத்தில் செய்த அற்புதத்தை போலவே அன்றாட எனக்கு அவர் செய்துக்கிட்டே இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா நான் என்ன செய்திருவேன், தோற்று போயிடுவேன். எப்பவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலே கர்த்தரை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை தருவாரா, தரிசனத்தை தருவாரா, ஏதாவது ஒரு தூதனை கொண்டு பேசுவாரா, இப்படியே நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவன் தம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் ஒவ்வொரு நேரமும் அவர் நம்மை வழி நடத்துகிற அந்த ஒரு அற்பமான காரியத்தின் வழியாக நம்மை வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலை நாம் என்ன செய்திருவோம், தப்ப விட்டுருவோம். பாருங்க, அதை மிஸ் பண்ணி அந்த ஆண்டோட வழி நடத்துதலை நம்ம வந்து தவற விட்டுருவோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன, ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வேளையும், ஒருவேளை எலியாவை போல ஏதோ ஒரு பிரச்சனை வழியே நீங்க கடந்து போறதுனால இப்ப நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். ஒருவேளை உங்க கண்களுக்கு இங்கே எலியாவுக்கு முதல் 3 நடந்தது போல ஒரு பெரிய அக்னியில கர்த்தர் பதிலளிக்கல, பெரிய பெருக்காற்று போன்று எல்லாம் எனக்கு பதிலளிக்கலையே, அப்போ கர்த்தர் என் கூட இல்லையேன்னு நீங்க என்ன செய்யலாம் நினைக்கலாம். அப்படி இல்லை தேவ பிள்ளைங்க, உங்களோட வாழ்வின் ரொம்ப வேதனையான சூழல் நடுவில் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தன்னுடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் உங்களை வழிநடத்துகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன, கர்த்தர் இதுதான் நம்மோடு பேசுகிற வார்த்தை. இன்றைக்கு அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நேரமும் சொப்பனம் தரிசனம் அப்படி கொடுத்து வழி நடத்துகிறது இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கை வருஷத்தின் 365 நாளும் ஒவ்வொரு நாளா வாழ்றோம், ஒவ்வொரு மணி நேரமா வாழ்றோம். இப்படி அன்றாட வாழ்வில் வழி நடத்துதல் எப்படி வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்முடைய உள்ளான மனுஷன்மே அவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தின் மூலம் தான் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு மணி நேரமும் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போய் கர்த்தர் என் கூடவே இல்லை போல அப்படி போல நீங்க உணர்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுகிற அந்த வழி நடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு பாருங்க, உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற அனுபவத்தை நீங்க என்ன செய்ய முடியும்,
பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு உங்களோட மனது என்ன செய்யட்டும்? புதிதாகட்டும். இனி கர்த்தரை அக்கினி, பூமி எதிர்ச்சி, காற்று, இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்துல கர்த்தரை தேடாதீங்க. இன்னையிலிருந்து ஆண்டவரே என்னோடு கூட இந்த மெல்லிய சத்தத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன செய்யுங்க? நடத்துங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க. கேட்கும் போது ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் உங்களை இப்படியாக உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவதை நீங்க என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க. நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமத்தில் வருகிற ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. இந்த நாளிலே எலியாவின் வாழ்க்கையிலிருந்து எப்படி ஒவ்வொரு நேரமும் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே காரியம் நடந்தாதான் நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்ற அர்த்தம் இல்லை. இல்லை இல்லை இல்லை. இங்கே எலியாவுக்கு ஆண்டவரே, அவர் காற்றடித்தது, அக்கினி உண்டாயிற்று, பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலெல்லாம் நீர் இருக்கவில்லை. ஆனால் ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாக நீர் எலியாவோடு பேசினீர். இந்த நாளிலே நாங்களும் கூட இதை உணரட்டும் அப்பா. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் எங்களுக்கு சொப்பனம், தரிசனம் அல்லது ஏதாவது தூதனை அனுப்பிதான் எங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து உம்முடைய ஜனங்கள் விடுதலையாகி இந்த நாளிலே ஒரு புதிய எண்ணம் கொண்டவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, இனி என்னை ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமா என்னை நடத்துங்கப்பா. அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். இனி நான் எப்பொழுதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குதா, பெரு சத்தம் வருகிறதா, அப்படி நடந்தாதான் ஆவியானவர் செயல்படுகிறார் என்று சொல்லி பேசுகிற அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையாகி இனி ஒருவேளை ஒன்றுமே இந்த கூட்டத்துல இன்றைக்கு சபைக்கு போயிருக்கும் ஒன்றுமே நடந்தது மாதிரி இல்லையே என்பது போல சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு மெல்லிய சத்தத்தின் மூலமா பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். பெரிய ஆர்ப்பரிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் எப்பொழுதும் என்னோடு பேசி என் நடுவிலே இருக்கிறார். அதனால் இந்த நாள்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகள் அந்த சத்தியத்தை உணர்ந்து ஆவியானவர் தங்களுடைய ஆவியிலே மெல்லிய சத்தத்தின் மூலமாய் கொடுக்கிற அந்த சாட்சி வழி நடத்துதலை இந்த நாளிலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகள் தங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ள முடியாது. இந்த நாள்ல இருந்து அப்படி நீர் அவர்களை வழி நடத்துவதை எதிர்பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. ஒரு பெரிய இந்த மனது மறுரூபத்தின் மூலம் உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தவிப்பு, ஏக்கமெல்லாம் அந்த நாள்ல இருந்து நீங்கட்டும். என் தேவன் எனக்கு பெரிய ஏதோ ஒரு உணர்ச்சி இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் என்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் நல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல உண்டாகட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வர நினைப்பட்டு இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்க. ஆமென்.